ഇവിടെയാണ് വീടുണ്ടായിരുന്നു. നിറയെ വീടുണ്ടായിരുന്നു കേട്ടോ. இங்கே தான் நிறைய வீடு இருந்துச்சு. இந்த செடி நாங்கள் அந்த பக்கம் வந்து காட்டுறேன் நான். ஏன்னா அந்த இடத்த காட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே தான் பேய் இருக்குதுங்கிறாங்க, பிசாசு இருக்குதுங்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வீடு வந்து அடையாளம் இருக்குது, இங்கே எல்லாம் இருக்குது. இந்த கல் எடுத்துகிட்டு போனாலும் 5 வீடு கட்டலாம் மாட்டிருக்கு. இங்கேருந்து இப்படியே வருவோம் நாங்கள். அங்கே பஸ் ஸ்டாண்டு காணது தெரியுதா என்னன்னு தெரியல. அதான் பஸ் ஸ்டாண்டு. அதாண்ணா? அதான் நினைக்கிறேன். ஆமாம், அதான் ரோடு. அங்கே இங்கேருந்து நாங்கள் வரும்போது என்ன நடக்கும்னா நான் காட்டுறேன். அங்கேருந்து இப்படி நடந்து வருவோம். அப்படியே அந்த அங்கேருந்து பஸ் இறங்கி நைட்டு 4 மணிக்கெல்லாம் பஸ்ஸு ஸ்கூல் விட்டு நடந்து வருவோம். ஆனால் இந்த இடத்துல வந்தால் மட்டும் நாங்கள் ஒரு வைப்ரேஷன் ஆகும், பயம் வரும். ஆனால் எனக்கு இப்போ பயம் இல்லை. ஏதாவது வந்து என்னை பிடிச்சி தின்னாலும் கூட தெரியாது, அவங்களுக்கும் தெரிய போகிறதில்ல நான் எங்கே வந்தேன்னு. அதனால் இந்த இடத்துல வரும். இந்த இடம் மெயினாக அந்த இடத்துல தான் கொலை நடந்தது. அங்கே நான் காட்டணும்ல, அந்த இடத்துல நடந்தது. ஆனால் கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது எங்களுக்கு பயம் வந்துடும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்படி தான் ஓடுவோம், இப்படி ஓடிடுவோம். இப்படி ஓடி சின்ன வயசில் இப்படி ஓடி வந்துடுவோம். முடியலாம் இங்கே பாருங்க, இந்த பக்கம் இப்படி ஓடி வந்த பாலத்தில் வந்தால் தான் மெதுவாக நடந்து போவோம். நான் அங்கேருந்து ஓடி வந்து பாலத்தில் வந்து தான் மெதுவாக நடந்து போவோம். இந்த பாலத்தில் தான் நடந்து போவோம். ஏன்னா இந்த இடத்துல தான் கொலை நடந்துச்சு. அதனால் இங்கே வந்து நின்றுவா. இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு நின்றுவா. ஏன்னா செடியை பிடிச்சி எவனா ஆடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து இப்போ இந்த பாலத்தை தாண்டி இங்கே வந்து தான் நீங்கள் ஆனால் பயந்து இப்படி தான் மூச்சு ஓடிச்சு ஓடி வருவோம். நாங்கள் வந்து எனக்கு கொயா கிடச்சிச்சு. அந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே நாங்கள் நம்பினோம். பஸ் இறங்கி விட்டு என்ன பண்ணுறது, 4 மணிக்கு 4:30 பஸ் அங்கே வந்து நிற்கும். பசங்களாம் அங்கே வந்து நின்னோம்னா ஒரு வைப்ரேட்டாகவும் ஏதோ இலையெல்லாம் ஆடுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், குட்டு ஓட்டி வந்துடுவோம். இங்கே வந்து நிற்போம். இங்கே வந்துட்டோம்டா அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த இடம் தான் அந்த இடம்.